அப்போஸ்தலர் 9. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செகரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்று அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டுமென்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவையும் பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவள் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இதில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவரே, அநேக போராட்டங்களோடு இருந்த ஒவ்வொருவரையும், ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சுகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். ஆண்டவரே,
ஆண்டவரே. அதே போல் இன்றளவும் இதே மாதிரியான அநேக அற்புதங்களும் இதை காட்டிலும் ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்ய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மன கலக்கங்கள், போராட்டங்கள், வீண் பயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பாடுகள் ஆண்டவரே, மன அழுத்தங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல நான் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவும் கர்த்தாவே இதில் அநேக வார்த்தைகள் அற்புத சுகத்தின் பலத்தையும் கொடுத்திருக்கிறது கர்த்தாவே. அதன்படியே நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து போஷித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, மன சோர்வோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் நீதியின் வலகரத்தால் தாங்கி நடத்தும் இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நீதியின் தேவன் நல்வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.